ஒரு குட்டி கருதை இருக்கு. ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கான், ஐயா எனக்கு வந்து சிரிக்க தெரிய மாட்டேங்குது, சிரிப்பு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காங்க, ஒரு டாக்டர் கிட்ட போறான். டாக்டர் கிட்ட போயிட்டு, சார் வந்து எனக்கு சிரிக்க தெரியல, சிரிப்பு வரல, சிரிப்பு வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். டாக்டர் சொல்றாங்க, ஓ சிரிப்பு வரல, என்ன இவருக்கு என்ன மருந்து கொடுக்கறது, சிரிப்பு வரல, சிரிக்க தெரியல, என்ன செய்யறது இவனுக்கு? அப்ப சொன்னா, அங்க பக்கத்துல ஒரு சர்க்கஸ் இருக்கு, அங்க போங்க, அங்க போனீங்க தான் வந்து அங்க நிறைய ஜோக்கர் இருப்பாங்க, அந்த ஜோக்கர் பண்ற சேஷ பார்த்து உங்களுக்கு சிரிப்பு வரும் அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவ சொன்னா, ஐயா ஜோக்கரே நான் தான், எனக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது, என்ன செய்யறது? உங்க வாழ்க்கையில சந்தோஷம் ரொம்ப முக்கியம். சந்தோஷம் ரொம்ப முக்கியம். சந்தோஷம் வேணும் அப்படி சொன்னா உங்க கூட இருக்கவங்க, உங்க நண்பர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய கூட பிறந்தவர்கள், அவங்களை வந்து நீங்க கவனமா பார்த்துக்கணும். யாரோ ஒருத்தர் வந்து பின்னாடி, சார் 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 நான் உங்களுக்கு பயங்கரமா 2 நாளா தேடிட்டு இருந்தேன் சார். தேடிட்டு இருந்தேன், நான் என்ன கொலைகாரனா இல்ல கொலைகாரனா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து ரொம்ப செம்ம கியூட்டா இருக்கு. நிறைய தோல்விகள் இருக்கு. எப்படி அவரால் வந்து இத்தனை பரிசோதனை படங்களுக்கு அப்புறமும் இன்னைக்கு ஸ்டாரா எப்படி நிக்கிறாருன்ற அந்த அந்த மன வலிமை இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு வைரமுத்து சார் வந்து ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு. ஒரு கலைஞன், ஒரு நடிகன் காணாமல் போவதற்கு ஒரு எலும்பு முறிவு போதும், ஒரு ஹிட் போதும், ஒரு பிளாப் போதும், ஒரு ஹிட் கூட போதும், ஆமா ஒரு ஹிட் போதும், இல்ல ஒரு பிளாப் போதும், ஒரு பேங்க்ரப்ட் போதும், இல்ல ஒரு டிவோர்ஸ் போதும். இது எல்லாமே இருக்கு, இன்னும் ஸ்டாரா இருக்காருல்ல. அந்த மன வலிமை தான் எனக்கு அவர் இன்னும் வியக்க வைக்கிற ஒரு விஷயம். எங்க போனாலும் ஏதாவது ஒன்று சொல்லுவாரு, இங்க வந்து ஒரு இது இருக்குடா, இங்க ஒரு கையெழுந்து பவன் இருக்குண்டா, இந்த சூடா இட்லி போடணும்னு நினைக்கிறேன் பாரு. அன்னைக்கு ஒரு நாள் வந்து சொன்னாரு, கோடம்பாக்கம் இது அப்படியே பின்னாடி வா. அந்த சமயத்துல நான் இதுல ஒர்க் பண்ணும்போது இங்க வந்து அந்த வெங்காய போண்டா போடுவாங்க, இல்ல அங்க இருக்க 10 ரூபா ஒன்னாரு, போய் சாப்பிடா ஒன்னாரு. திடீர்னு பார்த்தா ஒரு கடைக்கு போனாரு, மீன் ஒரு சமையல் இருந்தா 4 வாங்கிக்கோ ஒன்னாரு. வேகி லவ்ஸ் ஃபுட்ல பயங்கரமா இருக்கும். அதாவது புது புது விஷயமா சொல்லுவாரு. ஒரு தடவை என்ன சொன்னாரு, நம்ம சிக்கன் சூப் இருக்குல்ல, சிக்கன் சூப்ல வந்து நம்ம இட்லியை வந்து சின்ன சின்னதா உடைச்சு போட்டாரு. சோ அந்த சூப் வந்து இட்லி அப்சர்வ் பண்ணிக்குவோம், இப்ப அது சாப்பிடுது அப்படின்னு. சோ விதவிதமா கண்டுலாம் பிடிப்பாரு. சோ சேதன் நான் வந்து ஃபுட் மேல வந்து பயங்கர கிரேவிங் இருக்கு. ஒரு என்ன சொல்றது, பெரிய பேஷனட் ஈட்டர். மாவு மில்லுக்கு போய் மிளகா தனியா வந்து அரைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ அரைச்சிட்டு வரியா போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. திடீர்னு ஒரு கொம்பு மறைச்சிட்டு, யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட கேட்டேன். எங்க அம்மா சொல்லு யார் நீ சொல்லுங்க. நான் அப்படியே என் கர்வம்லாம் உடஞ்சு போச்சு. சொல்றா யார் நீ சொன்னாங்க. ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி கூட செம கியூட்டான சீன். அதெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுல வேற என்னன்னு சொல்லுது, சொல்லு யாரு நீன்னா யாருன்னு சொல்ல இல்ல. ஏதோ பிளான் பண்ணி உங்களை தேடிட்டே இருக்கும். தேடிட்டு இல்ல சார், நான் என்ன கொலைகாரனா இல்ல கொலைகாரனா. லடாக்ல ஏதோ பைக் ஓட்டிட்டு இருந்தாரு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் வந்து பின்னாடி, சார் 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 நான் உங்களுக்கு பயங்கரமா 2 நாளா தேடிட்டு இருந்தேன் சார். உங்களை தேடிட்டே இருக்கும். தேடிட்டு இருந்தீங்களா? கொலைகாரனா இல்ல சார், நான் என்ன கொலைகாரனா இல்ல கொலைகாரனா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து ரொம்ப செம்ம கியூட்டா இருந்தது. மாவு மில்லுக்கு போய் மிளகா தனியா வந்து அரைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ அரைச்சிட்டு வரியா போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து அந்த சமயத்துல திடீர்னு ஒரு கொம்பு முளைச்சிட்டு, யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட கேட்டேன். எங்க அம்மா சொல்லு யார் நீ அப்படின்னாங்க. நான் அப்படியே என் கர்வம்லாம் உடஞ்சு போச்சு. சொல்றா யார் நீ சொன்னாங்க. ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி கூட செம கியூட்டான சீன். அதெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுல வேற என்னன்னு சொல்றது, சொல்லு யாரு நீன்னா யாருன்னு சொல்ல இல்ல. ஏதோ பிளான் பண்ணி இப்படி சிம்பிளா இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன அது ஒரு ரூலா மாத்தி எல்லாம் இருக்குல்ல. இன்னைக்கு இப்படி நான் இப்படிதான் இருந்திருக்கேன், அதனால இப்படி இருக்கேன், அவ்வளவுதான். இப்ப சரி ஓகே, நான் இப்ப சிம்பிளா இருக்க கூடாதுன்னு வச்சுங்க, நான் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, அந்த மாதிரி பண்றேன். இப்ப நான் வந்து பாடி லாங்குவேஜ் மாத்திட்டு அதுதானே பிரிட்டன்ஷனு வந்து. இப்ப ஒருவேளை நான் என்ன சொல்ற பெரிய பெரிய சக்சஸ் எல்லாம் இன்னும் பயங்கர ஹெவியா மாறின பிறகு அது மாறிடுச்சுன்னா மாறுமோ எனக்கு தெரியல. இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. அதனால ஒண்ணு ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ண, சினிமா படம் தானே நடிக்கிறோம், அதுக்கு என்ன பண்றது, அதுக்கு ரெக்கையா முளைச்சு. பெரிய மீட்டிங்கா இருந்து நான் ஒரு டப்பிங்ல தான் அவரை மீட் பண்ணேன். அவரு வந்திருந்தாரு. ஸோ அவர் என்கிட்ட 2-3 விஷயம் சொல்லியிருந்தாரு. நீங்க ரைட்டரா, நான் அப்ப வந்து சிவா சார் சொன்னாங்க. சிவா சார்ட்ட கேட்கிறாரு, இவர் எங்கேயோ பார்த்துருக்கேங்க. இல்லைங்க நான் இவர் எங்கேயோ பார்த்துருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்போ சிவா சார், இல்ல சார் ஒரு ரைட்டர், நம்ம ஆஃபீஸ் கூட நீங்க வரலையே சார் அப்படின்னு. இல்ல கரெக்ட், நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் சொல்லும்போது, இல்ல சார் காலால நடிச்சிருக்கேன். கரெக்ட், ஆமா. அப்புறம் விக்ரம் வேதால பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொல்லிட்டே இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம் ஒர்க் பண்ணது அப்படின்னாரு. அண்ட் எவ்ரி டைம் டப்பிங்ல ஏதாவது ஒவ்வொரு டைலாக் பேசிட்டு சிவா சார்ட்ட கேட்பாரு, ஓகேவா அது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பக்கத்துல மணி ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. ஸோ அது வந்து அப்பதான் வந்திருக்கேன்றதை தாண்டி சார் அது ஓகேல கரெக்ட்ல அப்படின்னு. ஸோ அது அந்த என்ன சொல்றது, அந்த பிஹேவியர் இருக்குல்ல, அவன் சின்ன பையன், அவன்கிட்ட எது கேட்கணும்னு நினைக்கலாம், பட் ஆனா அதையும் கேட்கிறாருல.
அது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு குவாலிட்டி. இப்போ இந்த ஆஃப்டர் வின்னிங் த ரேஸ் நிறைய பேசுறதுக்கு சார் பேசுறது கேட்கறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு எவ்வளவு நாள் சொல்லிட்டே இருப்பீங்க, நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர் வந்து கேக்குறாங்கன்னும் போது அதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா? இன்னொன்னு அது வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு ஆதங்கமா தான் பார்த்தேன். ஏன்னா ஒரு தடவை நாசர் சார்கிட்ட பேசிட்டு இருந்த போது அவர் சொன்னாரு, இந்த ரசிகர் மன்றங்கள்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அதுல எங்கேஜ் ஆகிற பீப்புளோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 18-17 வயசுல இருந்து ஒரு 35 வயசுக்கு வரைக்கும் அதுதான் ஒரு மனுஷனோட பிரைம் டைம். அவன் அதுக்குள்ள அவன் லைஃப்பை சரிப்படுத்திக்கிட்டா தான் உண்டு. 35க்கு அப்புறம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே போயிடும். ஆனா அந்த இடத்த எல்லாத்தையுமே வேற ஒரு ஆக்டிவிட்டியில போட்டாக்கா அவன் லைஃப் 35க்கு அப்புறம் நீ அதுக்கப்புறம் வருத்தப்பட்டோ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, திருப்பி அந்த டைமும் வராது உனக்கு. ஸோ அது வந்து அதனாலதான் ஒரு கான்ஸ்டன்டா ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கு, நோ உன் லைஃப்பை ஃபர்ஸ்ட் பாரு, நாங்க வாழ்ந்தாச்சு, எங்களுக்கு நல்ல வசதியாவே வாழ்ந்துட்டோங்கிறத ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க.